தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற தகுதி அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்களாகிய நாம் அந்த தகுதி அடைந்திருந்தோமானால் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தருடைய கூட எப்பொழுதும் இருப்போம். இங்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முன்பு என்றும் உயிரோடு இருக்கிறவர்கள் பின்பு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. முன்பு என்ற கூட்டத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கப்படுவார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக அவர்கள் முந்திக் கொள்வார்கள். மூன்றாவதாக அவர்களை இயேசு தம்மோடு கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்புதான் உயிரோடு இருக்கிற நாம் அவரோட கூட ஆகாயத்தில் இருப்போம் என்று, எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு மரணம் என்பது இல்லை. நாம் மறுரூபம் அடைந்து கர்த்தருடனே கூட எப்பொழுதும் இருப்போம். இதை புரிந்து கொள்ளும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 25, 26 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் மார்த்தாள் மரியாளோடு பேசக்கூடிய திருவாய் மொழியாக இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான் என்பது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள் பின்பு எழுப்பப்படுவார்கள், எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடனே கூட எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடிய இடத்திலே திருவசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இங்கு விசுவாசிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என்ற இடத்திலே ஆண்டவர் சொல்வது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை காட்டுகிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். வாக்குத்தத்தம் எனப்படுவது அவருடைய வருகையிலே அவரோட கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை காட்டுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது, இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே என்னை விசுவாசிக்கிறவன் என்பது நம்பிக்கையோடு இணைகிறது, நம்பிக்கை அன்போடு இணைகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் விளைத்திருக்கிறது, இவைகள் அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டமாக, அதாவது தேவனுடைய அன்பை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டமாக தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று என்பவர்களை காட்டுகிறது. இவைகளை உறுதிப்படுத்தும்படியாக யோவான் 21ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதிகளில் பேதுருவுடைய மரணத்தை குறித்தும் யோவானை குறித்தும் அங்கு சொல்லுகிறார். நான் வரும் வரைக்கும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இங்கு பேதுரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடிய இடத்திலும் யோவான் அவரை உயிரோடு இருந்து காணக்கூடிய, அதாவது சந்திக்கக்கூடிய இடத்திலும் சொல்லப்பட்டாலும் இயேசுவுடைய வருகை வரைக்கும் யோவான் உயிரோடு இருக்கவில்லை என்பது வெளிப்படை. யோவான் 21ஆம் அதிகாரத்தின் 22, 23 வசனங்களிலே, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்று சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று.
ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பேதுரு இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நாம் காண்கிறோம். யோவான் அப்படி மரிக்கவில்லை. அவர் தீர்க்காயுள்ளவராய், அதாவது 100 வருஷம் வாழ்ந்து அதன் பின்பு அவர் மரித்தார். அவர் உயிரோடு இருந்தார், அதாவது 100 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் என்று நாம் அறியலாம். எனவே தெசலோனிக்கேயரிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். மார்த்தாள் மரியாதத்திலும் உயிரோடு இருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் என்று நாம் விளங்கி கொண்டோம். இங்கு பேதுரு யோவானிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாம் என்பதை நாம் விளங்கி கொண்டோம். இந்த சத்தியங்களுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.